பார்க்க போகிறோம். பொதுவாகவே கலைகளும் இலக்கியங்களும் வந்து ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தை வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது. தமிழர்கள் வந்து சிற்பம், ஓவியம், வீர விளையாட்டு அதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவங்களாங்க தமிழர்கள் இருந்திருக்காங்க. எந்த காலத்தில் கூட அழிய முடியாத கலை செல்வங்களை வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க தமிழர்கள். அவர்கள் உருவாக்கிய அந்த சிற்பங்கள் வந்து 100 வருஷம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கூடிய அப்படியே சிதையாமல் இருக்கக்கூடியது தான் மாமல்லபுர சிற்பங்கள். மற்ற இடத்துல உள்ள சிற்பங்களும் அப்படி சிறப்பு வாய்ந்தது. புரியுதுங்களா? அப்படி சிறப்பு வாய்ந்த மாமல்ல சிற்ப கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இங்கே கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்களில் உள்ள சிற்பங்கள். புரியுதுங்களா? பாருங்க, இங்கே இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வந்து கயல். அந்த பொண்ணு அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறா. அந்த கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா அவள் எந்த இடத்துல இருக்கானே நம்மளுக்கு தெரியல. அவளுக்கு இது என்ன இடம், இது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறா. அவளுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. ஒரு கோயில் தெரியுது. அந்த கோயிலை வந்து வியப்பாக பார்க்குறா, அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறா. இது என்னது, இது கோயில் மாதிரியே இருக்குது, தேர் போலவும் இருக்கே, இது எனக்கு புரியலையே, இது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே திகைத்து போய் நிற்கிறான்னா, அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். அப்புறம் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு குதிரையில் வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவரை பார்த்தா தோற்றத்தில் அப்படியே ஒரு அரசர் மாதிரி அவளுக்கு தெரியுது. இவர் யாராக இருக்கும், சரி பக்கத்தில் வரட்டும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே குதிரை வந்து அவர் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. குதிரையிலேருந்து அவர் இறங்கினார். யார்? அந்த அரசர் போன்றவர் வந்து இறங்குறாரு. உடனே கயல் வந்து, வணக்கம் ஐயா, இது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அரசர் மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் வந்து அரசரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் சொல்ல, ஆமாம் நான் பல்லவ அரசன், எனக்கு வந்து நரசிம்மவர்மன் சொல்லி எனக்கு பெயர் இருக்குது. நான் மற்போர்னு என்னது, ரெஸ்ட்லிங் விளையாட்டு இருக்குல்ல, இந்த குத்துச்சண்டை மாதிரி, இது வந்து ரெஸ்ட்லிங் போட்டி, அதில் வந்து சிறந்ததுனால எனக்கு வந்து மாமல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் வந்து, உன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா என் பேர் வந்து தி கயல் அப்படின்றா. மதி கயல் 2 பேரா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை ஐயா, தி அப்படின்னு சொல்கிறது என்னோடய தலைப்பெழுத்துக்கள். நம்ம இனிஷியல்னு சொல்லுவோம்ல, அதான் தலைப்பெழுத்து. எங்கள் அம்மா பேர் மங்கை, எங்கள் அப்பா பேர் திருநாவுக்கரசு. அவங்க பேர் முதல் எழுத்துக்களை வந்து நான் தலைப்பெழுத்தாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். உடனே அப்படியா, மகிழ்ச்சி, இது இங்கே என்னத்தை தனியாக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறா, இது கோவிலா தேரான்னு சொல்லி எனக்கு தெரியல, அதனால தான் குழப்பத்தோடு பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கயல் சொல்கிறான். உனக்கு நான் விளக்குறேன் கயல். ஒரே பாறையில் செஞ்சதுனால இது கோயில். ரதம்னது தேர் போன்ற வடிவத்தில் வந்து இது இருக்குது, இதனால் இது வந்து ரத கோயில்னு சொல்லி இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மாமல்லர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் கயல் வந்து சுற்றி பார்க்குறா. மொத்தம் 5 ரதங்கள் இருக்கே, என்னன்னு சொல்லி கேட்குறா. உடனே இதுக்கு, ஆமாம் இந்த இடத்துல வந்து மொத்தம் 5 ரதங்கள் இருக்குது, அதனால் இது பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மாமல்லர் சொல்கிறாரு. உடனே வியப்பா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தானே அப்படின்னா, ஆமாம் நான் 7ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவன். அதாவது இதெல்லாம் உருவாக்குறதுக்கு வந்து கல் வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். உடனே கல் வந்து எங்கேருந்து கொண்டு வரல, இங்கே இருந்த பாறைகளில் வந்து இதை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கீழே பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே தெரிந்து கொள்வோன்றதில் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னு சில இடங்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன செய்ய, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்த பேஜுக்கு போகலாம். அப்போ உடனே இப்போ இங்கே இருக்கிற பாறையில் தான் வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியா, இதை கோயிலை மாற்ற வேண்டுன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா கயல். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா கூட நான் வந்து இந்த கடற்கரைக்கு வந்தேன். அதாவது இந்த பாறையில் விளையாடிட்டு இருக்கும்போது, பாறைக்கு கீழே நான் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பாறையோட நிழல் வந்து யானை மாதிரி தரையில் விழுந்துச்சு. எங்கள் அப்பா கூட நான் சொன்னேன், எங்கள் அப்பாட்ட காமிச்சேன், இங்கே பாருங்கள் யானை மாதிரி விழுகுது பாருங்கள் நிழல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். எங்கள் அப்பா பேர் வந்து நரசிம்மா. ஆமாம்மா, இது யானை போல தான் தெரியுது. அப்புறம் பாருங்கள், இந்த குன்றினானது அப்படி மலை போன்ற காட்சியளிக்கிறது தான் குன்று, மலை போல் நிற்கிறது.
அந்த குன்றின் நிழலை பாருங்க, அது கோயில் போல தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம்ப்பா, அந்த அந்த இந்த குன்றை வந்து கோயிலாகவும் இந்த குன்றை வந்து கோயில் முன்னிக்கும் யானை போலவும் மாற்றிடலாம். அதாவது ஒரு குன்றை வந்து கோயிலாகவும் அது பக்கத்தில் யானை நிற்கிற மாதிரி அப்படி மாற்றிடலாம், சிற்பமாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லி இவர் ஐடியா கொடுத்துருக்காரு. யார்? மாமல்லன் நரசிம்மவர்மன் வந்து ஐடியா கொடுத்துருக்காரு. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, நல்ல சிந்தனையாக இருக்கே, நம்ம செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னது, அங்கே ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை இது மாதிரி ஒவ்வொன்றா மாற்றுவோன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இப்படி அவருக்கு சொன்னதை வச்சு தான் இந்த மாமல்லபுரம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கதையை சொல்கிறார். புரியுதா? உங்கள் தந்தையும் அரசரா, உங்கள் அப்பாவும் அரசரான்னு சொல்லி கையல் கேட்குறான். ஆமாம் கையல், எனக்கு முன்னாடி வந்து பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சவர் வந்து எங்கள் அப்பா மகேந்திரவர்ம பல்லவர். அவர் பேர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் வந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து தோன்றுச்சு. அப்புறம் என் காலம், என் மகனோட காலம், என்னோட பேரனோட காலம் வந்து மொத்தம் 4 தலைமுறை வந்து இந்த உருவாக்கப்பட்டது தான் இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அவள் சொல்கிறான். கையல் வந்து சொல்கிறான், இந்த சிற்பத்தெல்லாம் என்ன பார்க்குற, இதை விட இன்னும் அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. எங்கே கூட்டு போகிறாரு அப்படின்னா அர்ஜுனன் தபசு. என்னது? அர்ஜுனன் தபசுன்ற இடத்துக்கு வந்து அவர் கூட்டு போகிறாரு. அந்த பாறையில் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த அந்த பாறையில் இருந்த சிற்பங்களை பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிற்கிறா அவ கையல். ஐயா, இந்த பாறையில் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்குதே, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உயிருள்ளதாக வந்து இருக்குது, உயிரோட மனுஷர் நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறா. ஆமாம் கையல், இதுக்கு பேர் வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 பாறையிலையும் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். புடைப்பு சிற்பங்கள்னால் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த சிற்பங்களோட முன்பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், பின்பகுதி வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த முன்பகுதி மட்டும் புடைச்சிக்கிட்டு இருக்குது. அது இப்போ நம்ம அடிபட்டுச்சுன்னு என்னது, புஷ்ஷுன்னு வீங்கி வந்துடுதா, அதே மாதிரி முன்பகுதி மட்டும் தெரிகிறது தான் புடைப்பு சிற்பங்கள். புரியுதுங்களா? இந்த 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், ஒருவர் வந்து கண்களை மூடி அப்படி கைகளை உயர்த்தி வணங்குவது போல் வந்து சிற்பம் இருக்குது. அவரோட உடம்பு வந்து மெலிஞ்சு எலும்பு நரம்புலாம் கூட வெளியே தெரியுது, அது மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். உடனே அவர் சொல்கிற, ஆமாம் கையல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அது. யார்? அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அது. இந்த சிற்பம் இருக்கிறனால தான் இந்த பாறைக்கு பேர் வந்து அர்ஜுனன் தபசுன்னு சொல்லி பேர் வந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பகீரதன் தவம்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த 2 இடத்துல பாறைகளுக்கு இடையில நீர் அப்படியே வடிந்து போகிற மாதிரி, தண்ணி வடிஞ்சு போகிற மாதிரி தடம் தெரியுதே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். ஆமாம் கையல், அங்கே வந்து ஆகாய தாமரை வந்து பூமிக்கு வர்றது போல் அமைக்கப்பட்டிருக்கு. மழை காலத்தில் நிஜமாகவே மழை பெஞ்சிச்சுன்னா இதன் வழியாக தண்ணி வந்து வரும். அப்போ உண்மையிலே பார்க்கும்போது கங்கை ஓடி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாமல்லர் வந்து அழகாக சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து யானை சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கே, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் எல்லாமே உயிரோடு இருக்கிற மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அதாவது மான் வந்து காலை தூக்கி வந்து முகத்தை அப்படி சொரியிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அந்த மான் ஒன்று அங்கே நிற்கிற மாதிரியே தோன்றுது அப்படின்னு சொல்லி வியப்போட ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்து அவள் சொல்கிறா. ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக சொல்லிகிட்ருக்கா அவள். அப்புறம் இன்னும் நிறைய இடங்கள் வந்து இருக்குது கையல், இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த ஊரோட பேர் என்ன ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். இதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் சொல்லி அவர் சொல்கிறாரு. கீழே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம்ல. சிற்பக்கலை 4 வகைப்படும். ஒன்று குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், அப்புறம் கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இது வந்து 4 வகையாக வந்து நம்மளுக்கு சிற்பக்கலைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோட முடித்தேன் நான். இந்த ஊரோட பேர் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உங்கள் பேர் மாமல்லன், இந்த ஊரோட பேர் மாமல்லபுரம், 2க்கு ஏதோ ஒற்றுமை இருக்க போல தெரியுதே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம், இந்த ஊர் உருவாகிறதுக்கு என்னோடய கேள்வி தான் காரணம்.
அதனால தான் எங்கள் அப்பா வந்து இந்த ஊருக்கு வந்து என் பேரவே வச்சுட்டாரு. இந்த காலத்தில் வந்து இந்த ஊர் வந்து மகாபலிபுரம்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தான் கையல் உன்னோட பேசி கொண்டிருக்கும்போது என்னோடய இளமை பருவத்துக்கே நான் போனது போல் நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அவரும் அப்படி சொல்கிறாரு. உடனே அப்போ கையல் காதுக்கு கேட்குது. கையல் எந்திரி, இன்னைக்கு மாமல்லபுரத்துக்கு டூர் போகணுன்னு சொன்னீங்க, கல்வி சுற்றுலானா என்னது டூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்ன தூங்கிட்டு இருக்க, தூக்கத்தில் வேற என்னோட பேரை வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. புரியுதா? அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஐயோ இவ்வளோ நேரம் நம்ம கண்டது வந்து கனவு, நம்ம நேற்று சொன்ன சாரு சொன்ன கதையை வச்சு நம்ம அதை நினச்சிட்டே படுக்கவும் அது வந்து கனவுல வந்து நம்மளுக்கு எல்லாம் அதை போய் பார்த்த மாதிரி நம்மளுக்கு தோணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் தெரியுது அது வந்து கனவுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்போ நேற்று நம்ம கனவுல பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நான் நேரில் காண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக என்ன செய்கிறா, டூருக்கு கிளம்புறா. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, கற்பவை கற்ற பின். நீங்கள் சென்ற சுற்றுலா பற்றிய செய்திகளை நண்பர்களுடன் பகிர்க. நீங்கள் எங்கேயாவது டூர் போயிருந்தீங்கன்னா அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி செய்திகளை எழுதுக. தமிழ்நாட்டில் நிறையா சுற்றுலா தலங்கள்னு என்னது டூரிஸ்ட் பிளே நிறைய இருக்குது, அதை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் சேகரித்து எழுதணும் அப்படின்றாங்க. அடுத்து மதிப்பீடு. சிறுவினா, மாமல்லபுரம் எப்படி உருவானது, அதற்கு காரணமான நிகழ்வு எது. நான் பாடத்துக்குள்ளே குறிச்சிருக்கேன், அது பாருங்கள். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் அப்பா கூட கடற்கரைக்கு போனேன், இந்த குன்று வந்து யானையாகவும் இந்த குன்று கோயிலாகவும் மாற்றினேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வரும். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், மாமல்லபுரத்தில் அர்ச்சுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்கள். அர்ச்சுனன் தபசு பாறையில் வந்து நிறைய இருந்துச்சுல, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அப்புறம் அன்னப்பறவை, சிங்கம், புலி, குரங்கு, உடும்பு, அப்புறம் மான், அதெல்லாம் இருந்துச்சுல, அது ஃபுல்லாக எழுதணும். அது ஃபுல்லாக என்னென்ன சிற்பங்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி எழுதணும். சிந்தனை வினா பாருங்கள், மாமல்லபுர சிற்பங்கள் பாறைகளில் செதுக்கப்பட்டவை, வேறு எந்தெந்த பொருட்களால் சிற்பங்களை செதுக்கலாம். என்னது சிற்பங்கள் வந்து எந்தெந்தெல்லாம் மரத்தில் செதுக்கலாம், சிமெண்ட்டில் கூட சிற்பங்கள் செய்யலாம், நிறைய வந்து இப்போ வெரைட்டியாக வந்து சிற்பங்கள் செய்கிறாங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. கலைகளுள் ஒன்று சிற்பக்கலை, இது போன்ற பிற கலைகளின் பெயர்களை எழுதுக. கலைகள் வந்து ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க, கலைகள் வந்து நிறைய இருக்குது, அந்த கலைகள் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. புரியுதா? இது மேலே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி எழுத சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த பாடத்தை ரீட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 2 சிறுவினா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.